வணக்கம், என் பேர் ஏக்நாத். நான் சேலத்துலேருந்து வரேன். சேலத்து ஸ்ரீ வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் 12th முடிச்சிருந்தேன். 12th முடிச்சு என் ஆம்பிஷன் டாக்டராக ஆகணும்னு இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்ல மார்க் கம்மி, எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ நல்ல இன்ஸ்டியூட் சேர்ந்து நான் பெட்டராக ட்ரெயின் அப் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்போ நான் சுற்றுப்பத்தில் விசாரிச்சு பார்க்குறப்ப ஓகே, இந்த ரீச் அகாடமி பெஸ்ட் அகாடமின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ இங்கே வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு வந்த புதுசில் எனக்கு எதுவுமே தெரியல, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாங்காக இருந்துச்சு. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக டீச்சர்ஸ் நல்லா கிளாரிட்டி பண்ணாங்க. டிஃபிகல்ட்டாக இருக்க பார்ட்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணி வெரி ஈஸியாக எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது சொல்லி கொடுத்தாங்க. இப்போ டெய்லி டெஸ்ட் வச்சாங்க, டெய்லி கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. அப்புறம் டவுட்ஸ் இருந்தால் டீச்சர்ஸ் எனக்கு ஓப்பனாக கேட்க முடிஞ்சிச்சு. டீச்சர்ஸும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக எங்களுக்கு பழகினாங்க. அப்புறம் நான் மெயினாக டாபிக்ஸில் டவுட் இருந்தால் தனித்தனியாக இண்டிவிஜுவல் கேர் எடுக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக, ஒரு இண்டிவிஜுவல் கேராக நம்ம எப்போ கேட்டாலும் எப்போ டவுட் இருந்தாலும் திருப்பி கேட்டாலும் கோவப்படாமல் எங்களுக்கு நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணி தராங்க. எதுனாலும் எங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இந்த அகாடமி மூலியமாக. நம்ம இண்டிவிஜுவல் ட்ரைனிங் தராங்க. ஸோ நமக்கு என்ன வீக்காக இருக்கும், நம்ம எதை ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு இண்டிவிஜுவல் கேரும் தனித்தனியாக ஃபேக்கல்ட்டிஸ் நமக்கு தராங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறப்ப என்னால் ஒரு டாக்டர் கண்டிப்பாக ஆக முடியும். என்னால் ஒரு 600 மேலே ஒரு அபவுட் டச் பண்ண முடியும். இந்த அகாடமி மூலியமாக எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. ஸோ தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ஏக்நாத். இங்கே ரீச் அகாடமியில் 1 year ரிப்பீட்டர் கோர்ஸ் எடுத்தேன். ஃபஸ்ட்டிங் வந்தப்போ எனக்கு எதாவது பிளாங்காக இருந்துச்சு. இந்த கோர்ஸை பற்றி, அதாவது நீட்டை பற்றி எனக்கு ஒரு ஐடியா இல்லை. அந்த நீட்னா எப்படி அதை பற்றி எனக்கு ஒரு ஐடியா இல்லாமல் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ரொம்ப லோ மார்க், ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிருந்தேன். அப்புறம் இந்த ரீச் அகாடமியில் வந்தப்போ டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணாங்க. இப்படி தான் படிக்கணும், இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. அந்த டிப்ஸ்லாம் வச்சு நான் நல்லா படிக்க ஆரம்பித்தேன். வீக்லி டெஸ்ட், அப்போ டெய்லி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், மந்த்லி ட்வைஸ் கம்யூனிட்டி எக்ஸாம்ஸ், நம்ம நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணாங்க டீச்சர்ஸ். எனக்கு எது ஹார்டஸ்ட் பார்ட்டோ அதெல்லாம் நல்லா வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எத்தனை தடவை கேட்டாலும் நல்லா எனக்கு எத்தனை தடவை கேட்டாலும் புரிகிற மாதிரி எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா டீப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க. கடைசி 3 months ஜனவரி ஆஃப்டர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது, எப்படி படிக்கணும், எப்படி நடக்கணும், கொஸ்டின்ஸில் எப்படி சால்வ்ஸ் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு நிறையா டிஃப்ரென்சியேஷன் பண்ணி ஒவ்வொரு டீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எங்கள் கேர் எடுத்து நிறையா சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அது மூலியமாக நல்லா பெட்டர் நீட்டில் ஸ்கோர் பண்ண 2024. அப்புறம் எனக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் எனக்கு வந்து ஆயுர்வேதம் கோர்ஸ் கிடச்சிருக்கு. கன்னியாகுமரி மரியா காலேஜில் கூப்பிட்டுருக்காங்க. ஆல் இண்டியா கோட்டா மூலியமாக எனக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இது மாதிரி நான் நல்லா ஸ்கோர் பண்ண மாதிரி நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். நல்ல பெஸ்ட் அகாடமி ரீச் அகாடமி கண்டிப்பாக வந்து சேருங்க. பெட்டர் லக்.